நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி. குரு பகவான் வக்ரம் ஆகும்போது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, குரு பகவான் எப்பொழுது வக்ரமாகிறார், எப்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே வக்ரமாகிறார். அதான் விஷயம். ஏன்னா எல்லாருமே நினைக்காங்கன்னா, குரு பகவான் வக்ரம் ஆகிட்டா பின்னோக்கி நகர்ந்துருவார், அப்போ மேச ராசிக்குள்ளே நகர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய பேர் நம்மகிட்ட கிளைண்ட் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் முதல் சொல்லிக்கிறேன். என்னென்னா, குரு பகவான் அதாவது ரிஷபராசிக்குள் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார் என அறியப்படுகிறது. இது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சரியாக 11:50 மணிக்கு மேல் குரு பகவான் ரிஷபராசிக்குள் வக்ர நிலை அடைகிறார் என பார்க்கிறோம். அப்போ அக்டோபர் 9 அவர் எப்போ வரையும் அந்த வக்ர நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 வரையும் குரு பகவான் வக்ர நிலையிலேயே செயல்படுவார் என பார்க்கிறோம். அப்போ இந்த பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு மேலே தான் குரு என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தி ஆவார் என தெரிகிறது. சரி, ஓகே. இந்த குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது நம்ம நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அப்போ நிறைய பிரச்சனைகள் எதுவும் வருமா, கவலைகள் எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையை விட்டு நீங்கள் கட்டாயமாக வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம். ஒரு நல்லவர் திடீர்னு ஒரு வக்ர புத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நல்லா தான் அந்த மனுஷன் இருந்தான், இவன் ஏன் இப்படி ஒரு வக்ர புத்தியோடு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் சுப கிரகமான குரு பகவான் வக்ர நிலை அடையும் பொழுது என்ன பண்ணுவார்னா, சில ராசிகளுக்கு சில ஒரு பாதிப்புகளையும் சில விதமான ஒரு சிந்தனைகளையும் கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் இந்த வக்ர நிலை அடைவதனால பல ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டு, வெற்றிகரமான செயல்பாடுகளும் உண்டு என அறியப்படுகிறது. இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில், அதாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அப்படி இருந்தார்னா நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி, என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன லக்னமாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் செஞ்சிடலாமா, அது வேலை நிமித்தமான செயல்பாடாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்குரிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் இந்த விஷயத்தை நடக்கவே மாட்டேங்கி நான் நடத்தி காட்டணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காண்டி போராடுறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் என்றால் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான காலமாக இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்ர நிலையில் இருந்தால் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது. சரி சாமி, என்னுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இல்லை, ஆனால் மற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் ஒரு புதன் பகவான் வக்ரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வக்ர பயிற்சி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கும் பதில் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருந்தால், அந்த கிரகம் குருவின் சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு என பார்க்கிறோம். ஓகே. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் இருப்பார். ஸோ இந்த வக்ர நிலையை கடந்து அவர் வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஏற்றங்களும், மறுபடியும் குரு வக்ர நிலையை கடந்த பிறகு வக்ர பயிற்சி நிவர்த்தியான பிறகு ஏற்கனவே ஒரு நல்ல பலன்கள் பெற்றுக்கிறவர், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சுப சம்பந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பெறுவார்கள் என நிதர்சனமான உண்மை. ஸோ வக்ர பயிற்சி வீடியோ முழுமையாக பாருங்கள். சில நல்ல விஷயங்கள், ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோ முழுமையாக பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி நமக்கு பதில்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, எந்தெந்த விஷயங்களில் நமது மகர ராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம்.
உங்களுடைய ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக ரிஷப ராசியில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். தற்போதும் அதே ரிஷபராசியில் வந்து வக்ர நிலையில் வந்து உங்களை பார்க்க போகிறார். ஸோ அப்போ வக்ர நிலையில் வந்து குரு பகவான் உங்களை பார்க்கும்பொழுது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்துது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள், ஒரு மன அழுத்தங்கள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த நிலை மாறும் என்பதும் உண்மை. அதிக செலவுகள், அதாவது என்ன சொல்கிறேன்னா, வீண் செலவுகள் நிறையா ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது சாமி. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு வருமானத்துக்கு ஏற்ற செலவாக இல்லாமல் அதிகமான செலவு வருது, அதனால் நான் கடன் வாங்குகிறேன், கடன் வாங்கி சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் மகர ராசினியர்கள் இருக்கீங்கன்னா, கட்டாயமாக அந்த கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது இந்த குரு வக்ர பயிற்சி சாதகமாக இருக்க போகுது. அதாவது அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கடன் சுமையிலேருந்து கொஞ்சமாவது குறைஞ்சி நிம்மதியாக இருக்குங்கிற சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆஸ்பத்திரி செலவு, விரைய செலவு அதெல்லாம் கொஞ்சம் குறையும். கட்டாயமாக அது குறைஞ்சி என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு சேமிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் கடனை அடைப்பதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி அப்போ ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு செய்யவா வேண்டாமாங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக அது சரியாக தவறான முடிவெடுத்து செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்கிறது உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் மகர ராசியில் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ஒரு இடம் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்பு, இடம் வாங்கி போடுவதற்கான அமைப்பாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதுக்கான முயற்சிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு, பிடிச்ச மாதிரி வீடுகள் அல்லது இடங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய அண்ணன் தம்பி உறவில் ஏதேனும் சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு உங்களுடைய அண்ணன் அல்லது உங்கள் தம்பி உங்களை புரிஞ்சு அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை மேலே அக்கறை செலுத்தி உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிங்கிறது மற்றவர்களுக்காக அதிக உதவி செய்யும் தன்மை கொண்ட ராசினியர்களாக இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுடைய கவலையும் உங்களுடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறது உண்மை. அதே போல் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு படிப்புனா அதை வந்து ஒரு தடவை படிச்சிட்டோம், நம்ம கட்டாயமாக எழுதிடுவோம், கவலைப்பட வேண்டாங்கிற நிலையை மாற்றி ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பொறுமையாக நிதானமாக படித்து நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறுவீங்க. விளையாட்டு போட்டியில் போய் எந்த போட்டியில் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, கட்டாயமாக ஒரு தடவைக்கு 2 முறை அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அப்போ நீங்கள் கலந்துக்கிற அத்தனை விதமான விளையாட்டு போட்டியிலையும் முதன்மையான மாணவராக நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். மகர ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு, திருமணம் முடிந்த குடும்ப பெண்களுக்கு தங்களுடைய குடும்ப உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இயல்பாக உண்மையாக பேச போய் அதை தவறாக சொல்லி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டமாக வரப்போகக்கூடிய சூழ்நிலைகள் குரு வக்ர பயிற்சி ஏற்படுத்த போது. ஸோ அப்போ வந்து மற்றவங்களுடைய விஷயங்களை வந்து வெளியே யார்ட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். உங்களுடைய சொந்த சம்பந்தப்பட்ட உங்களுடைய சுய சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே யார்ட்டையும் அதிகமாக ஷேர் பண்ணாங்க. கவனமாக இருங்க. கட்டாயமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் காலபைரவர் வழிபாடு கட்டாயமாக பின்பற்றுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் அள்ளி வழங்க குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து காத்திருக்கிறார்.